ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன டே? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா செலிபிரிட்டிஸ். கப்பலாக இருக்கிறவங்களாம் அவங்க ஆளோட என்ஜாய் பண்ணுங்கள். சிங்கிளாக இருக்கிற நாங்கள்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்குமே. அப்புறம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எனக்கு பர்டிகுலராக ஒரு ஜோடிக்கு போடணுன்னு தோணவே இல்லை. அதனால் நான் OT7 ஒன் ஷாட் போடலான்னு இருக்கேன். ஓகேடா, ஸ்டோரிக்கு எப்பவும் போல் எந்த ஒரு இன்ச்சவும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹேண்ட்ஸமான க்யூட்டான பையன் கிச்சனில் சமைச்சிட்ருக்கான். அப்போ இன்னொரு ஹேண்ட்ஸமான பையன் நடந்து வந்துட்டுருக்கான். ஜின்னாங் ஜின்னாங், உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் திரும்பி பாருங்கள். டேய், நான் இங்கே என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதுல? நான் குக் பண்ணிகிட்ருக்கேன்டா. என்ன பேசணும்? அப்படி உட்காரு. நான் சாப்பாடு செஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஐயோ ஜின்னாங், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பேசியே ஆகணும், கொஞ்சம் திரும்புங்க. ஓ என்னடா இப்போ உங்கள்கிட்ட பேசுனா இதெல்லாம் கருகி போயிடுண்டா. ஐயோ அது கருகுனா திரும்ப செஞ்சுக்கலாம் ஜின்னாங்க, நான் பேசணும், கொஞ்சம் திரும்புங்க. என்னடா இப்போ என்ன என்கிட்ட பேசணும்? இன்னும் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ஜின்னாங் ஜின்னாங், இப்போ எதுக்கு என் பேரை வேலை விட்டுட்ருக்கே நீ? என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. அது நானும் ஜேவப்பும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதுதான் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. இதில் என்ன இருக்குது சுகா? ஐயோ சின்ன, அதில் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறியா? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ நான் எப்படி சொல்கிறது, அதாவது நான் இன்றைக்கி ஜேஓபுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரப்போஸ் பண்ண போறியா? டேய், ஆல்ரெடி 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்கடா. இன்னுமா நீ ஒரு டைம் கூட அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணதில்லை? ஐயோ லூஸு ஜின்னாங், அதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணி தானே அவன் என் பாய் ஃப்ரெண்டாக என் கூட இருக்கான். அப்போ எப்படி நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருப்பேன்? நீ தானடா சொன்ன இப்போ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு. ஐயோ நான் தான் சொன்னேன்ல, ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். டேய் எனக்கு புரியலடா, என்னென்னு ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லு. அது நான் அவனுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணலான்னு இருக்கேன். மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போறியா? என்னடா இப்படி திடீர்னு சொல்கிறேன்? ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் இன்னும் நல்ல நல்ல ஐடியாலாம் கொடுத்துருப்பேன்ல. ஐயோ உங்கள் ஐடியா இல்லை, எனக்கு வேணாம். நானே என் சின்ன மூளையை வச்சு ஏதாவது யோசித்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டும் ஐடியா கொடுத்துடாதீங்க. டேய் இப்படியெல்லாம் பண்ணாத. உன் சின்ன எங்கள் பற்றி தெரியும்ல, சூப்பராக ஐடியா கொடுப்பேன்டா. ஆமாம், ஃபுல்லாக ரோஸாக எதுக்கு தேவையில்ல, நானே யோசிச்சுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மேட்ரை சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இப்போ சொல்லிட்டல. சரிடா, ப்ரப்போஸ் பண்ண போகிற எங்கே, எப்படி, இன்னும் எதுவுமே சொல்லலை. திடீர்னு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற. நீ ப்ரப்போஸ் பண்ணி அவன் தான் ஓகே சொல்லிட்டானா, அடுத்து நானும் அண்ணனும் மேரேஜுக்கெல்லாம் ரெடி பண்ணணும்டா. ஐயோ அங்கே தான் சின்ன எனக்கு ப்ராப்ளமே. என்னடா ப்ராப்ளம்? அது அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது மேட்ரு இல்லை, அவன் மேரேஜுக்கு ரெடியாக இருக்கானா என்னன்னே எனக்கு தெரியல. நான் ப்ரப்போஸ் பண்ணி அவன் வேணான்னு சொல்லிட்டானா, அதுதான் இங்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கு. பண்ணலாமா வேணாவான்னு? டேய் இந்த மாதிரி நீ யோசிக்கிறதே தப்பு. ஜேஓ பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறான்டா. உன்னை அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. நீ எப்போ லவ் சொல்லுவேன், எப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்க கேட்பேன்னா அவனும் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருப்பான். நீ மேரேஜ்க்கு ப்ரப்போசல் கரெக்டாக பண்ணேன்னு வையே, அவன் நீ பண்ணதுமே உனக்கு ஓகே சொல்லிடுவான் பாரு. அடுத்து என்ன, சீக்கிரம் உனக்கு மேரேஜ் தான். ஐயோ ஜின்னை, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நல்லா தான் இருக்கி. ஆனால் என்னமோ தெரில, உள்ள ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கி. அவன்கிட்ட நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தான் எனக்கே தெரில. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. ஆக்சுவலாக உன் அண்ணனும் எனக்கு இதே நாள் தான் ப்ரப்போஸ் பண்ணாரு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? என் அண்ணன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணானா? ஐயோ அவனுக்கு ரொமான்ஸே வராதே. டேய் உன் அண்ணனை நீங்கள்லாம் பார்த்ததை விட நான் வேறு ஒரு ஆரம்பை பார்த்துருக்கேன். அதனால் அதெல்லாம் அவன் க்யூட்டாக தான் பண்ணுவான். ஆஹா, என் அண்ணனை நீங்கள் மட்டும்தான் வச்சுக்கணும். சரியான அன்ரொமான்டிக்கு ஒருன்னு மூஞ்ச வச்சுக்கின்னு ஆஃபீஸில் அவன் கத்தி எனக்கெல்லாம் தெரியும். சரி விட்றா. என்னதான் இருந்தாலும் என் புருஷனை ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் பேசாத, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ. ஆஹா சரி, உங்கள் ப்ரப்போசல் மேட்ரை சொல்லுங்கள். ஆமாம், இதே வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் உன் அண்ணன் எனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணான்.
அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல, கொஞ்ச நாளில் எனக்கு அவனுக்கும் நல்லா மேரேஜ் ஆச்சு. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பராக நான் ஆகிட்டேன். அவ்வளோதான். கண்டிப்பாக இதே டேயில் நீயும் ஜேஹோப்புக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு வை, நீங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மேரேஜோட இன்னொரு கப்பல் ஆகிடுவீங்க. அப்புறம் என்ன, இந்த ஃபேமிலியில் இன்னும் 2 கப்பல் இருக்குது. அப்புறம் என்ன, இன்னும் 2 குறும்புக்கார பசங்க இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆஹா, அதெல்லாம் முடியாது. அது எப்படி? நீங்கள் 2 பேரும் மட்டும் கப்பலாக சுற்றுப்பீங்க, நாங்கள் சிங்கிளாகவே இருக்கணும். பத்தியாடா டே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு. ஜினாயிங் டேய், நீங்கள் எப்படா வந்தீங்க? அதுவா, என் அண்ணன் ஜேஹோப்புக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறான்னு சொன்னான்ல, அப்போவே வந்துட்டோம். டே நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? சின்ன பையனுக்கு இதெல்லாம் தேவையா? ஆஹா, நான் காலேஜ் படிக்க போகிறேன், இன்னும் என்ன சின்ன பையன். அது இல்லாமல் இந்த மாதிரி லவ் மேட்டர்லலாம் உன்னை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னா, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, புரியுதா? ஆமாடா, நீங்கள் பண்ணுறதுக்கு மாதத்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பீங்க போலையே. வேலண்டைன்ஸ் டே வேறு எத்தனை கிஃப்ட் வந்துச்சு? அதெல்லாம் எக்கச்சக்கமாக வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ண, நாங்கள் 2 பேரும் எவனுக்காக வெயிட் பண்ணுறோமோ அவன் தான் கொடுக்கவே மாட்டேங்கிறானே. டேய், என்னடா சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? டேய், உண்மையாவா? ஆமாண்ணா, ஆமாம் ஜினை, நாங்களும் கூட ஒருத்தனை லவ் பண்ணுறோம். இல்லை, புரியல. ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னா என்ன மீனிங்கில் சொல்கிற? அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டே ஏதோ உன்னை 2 பேரும் தில்லமுள்ள வேலை பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு ஒழுங்காக சொல்லிடு. டே ஜெய்கே, சொல்லிடுவோம்மா, சொன்னால் அடி விழுமேடா. எனக்காக இருந்தாலும் சொல்லி தானடா ஆகணும். ஏய் திருட்டு கொட்டுங்களா, என்னடா மறைக்கிறீங்க? ஒழுங்கா என்னன்னு ஹைன்கிட்ட ஒழுங்காக சொல்லிடுங்க. அது ஒன்றும் இல்லை ஜின்னை. டேய், என்னடா மறைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணா. அப்போ என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி மேரேஜ் ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ, நீங்களும் லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறீங்களா? டேய், உங்கள் 2 பேருக்கும் நான் அந்த மாதிரியாடா பழகினேன், எவ்வளோ ஃப்ரெண்டு மாதிரி பழகினேன். லவ் பண்ணதை ஒரு டைம் என்கிட்ட சொன்னீங்களாடா நீங்கள்? ஐயோ ஜின்னாயின், அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அதுதான் பிரச்சனையே. அப்படி என்னடா சிக்கல்? டேய் பண்ணி பையன், அப்படி என்ன பண்ணி வச்சேன்? அந்த பையனை ஏதாவது பண்ணிட்டியாடா? ஐயோ ஜின்னாயின், உங்கள் மண்டையா அப்படி அப்படியெல்லாம் இல்லை, அது வேறு ஒரு பிரச்சனை. டேய், இவன் தெளிவாகவே சொல்ல மாட்டேங்கிறான். டேங்க, உனக்கு ஜின்னாயின்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீ சொல்ல. அவன் ஏன் அப்படி பூசி மனுப்பிட்டுருக்கான்? அதுவா ஜின்னாயின், சொன்னால் திட்ட மாட்டிங்களே. சுகா, நீ தான் கொஞ்சம் காப்பாற்றணும். அதெல்லாம் நான் காப்பாற்றிக்கிறேன், என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லி. அது ஒன்றும் இல்லை ஜின்னாயின், எங்கள் 2 பேருக்குமே ஒரே பையனை பிடிச்சிரு. டேய், என்னடா சொல்கிறீங்க? சரி, இதில் என்ன இருக்குது? இதே ஈஸ்வல் தான். ஏன் பின்னாடி கூட உன் அண்ணன் மட்டுமா சுற்றினாரு? எத்தனை பசங்க சுற்றினாங்க? எனக்கு உன் அண்ணனை தான் பிடிச்சிருந்துச்சி, அதனால் அவர் ப்ரப்போஸ் பண்ணதுனால ஓகே சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு 2 பேருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அவனுக்கு யாரை பிடிச்சிக்குதோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். என்ன சுகா? கரெக்டாக. ஜேஹோப் பின்னாடி கூட நிறைய பேர் சுற்றிருக்காங்க. பட் ஜேஹோப்புக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் ஓகே சொன்னான். அவனுக்கு என்ன பிடிச்சதால, அதனால் நீங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணுங்கள். அவனுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவன் ஓகே சொல்லிட்டோம், அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ். ஐயோ இங்கே ப்ராப்ளமே அதில் தானே, இதில் என்னடா ப்ராப்ளம்? ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக மென்டலாக. டேய் பன்னி, வளராமல் என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை ஹைன், அவனுக்கும் எங்கள் 2 பேருமே பிடிச்சிருக்கே. டேய், என்னடா சொல்கிறீங்க? நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைடா. ஐயோ ஹைன், நீங்கள் வேற எனக்கே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டோம். என்னடா? டேய், உலகத்தில் இப்படி ஒரு லவன் நான் பார்த்தது இல்லைடா. ஐயோ யுகா, நீ வேறு கொஞ்சம் சைலண்ட்டாகி. ஆக்சுவலாக எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜெய்கேக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேராலையுமே அவனை விட்டு தர முடியல. அதனால் என்னடா பண்ண போகிறீங்க? அதனால்
2 பேருமே இன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கோம். அவனும் ஓகே சொல்லிடுவான்னு தெரியும். ஆனால் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரில. சின்ன நீங்கள் தான் அரமனைகிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும். டேய், இதை எப்பட்றா நான் உன் அண்ணன்கிட்ட சொல்லுவேன்? அவன் வேற சொன்னால் தாம் தும்னு குதிப்பான்டா. ஐயோ ஹைங், எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி நீங்கள் தான் புரிய வைக்கணும். எந்த சுச்சுவேஷனில் சொன்னால் என் அண்ணன் கேட்பானோ அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்களேன். பாவம்ல, என்னையும் டேவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நாங்கள் உங்கள் பசங்க மாதிரினெல்லாம் சொல்லுவீங்கள சின்ன. பார்த்தீங்களா, எங்களுக்காக இந்த ஒரு உதவி பண்ண மாட்டிங்களா நீங்கள்? ஏய், நீங்கள் இப்போயுமே என் பசங்க மாதிரி தான்டா. ஆனால் இது எப்பட்றா நான் போய் உன் அண்ணன்கிட்ட சொல்லுவேன்? டேய், நீங்கள் 2 பேரும் பண்ணுறத ஆரம்பிக்கலாம் தெரிஞ்சால் அவ்வளோதான். ஐயோ சுகா, ஆரம்பிக்கு தெரிஞ்சால் திட்டுவான்னு தெரிஞ்சுதான்னு சின்ன என்கிட்ட கேட்டுட்ருக்கோம். எனக்கு இது என்னன்னு புரியல. பட் 2 பேரும் இப்படி தான் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நீங்கள் தான் ஏதாச்சும் பார்த்து பண்ணும் சின்ன. டேய், நான் பாவண்டா, என்னை விட்டுருங்கடா. நீங்களே ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருங்க. நானும் இதுக்கு நடுவில் வரலப்பா, ஆளை விடுங்க. ஜின்னாய் ப்ளீஸ், நாங்கள் பாவம்ல. ஆமாம் ஜின்னாய், உங்களுக்கு எங்களை எவ்வளோ பிடிக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ கெஞ்சாதீங்கடா. ஓகே, ஏதாச்சும் சொல்லி உன் அண்ணன்கிட்ட சம்மதம் வாங்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கடா. அவன் ஓகே சொல்லுவானா என்னன்னு தெரியலல்ல. அதெல்லாம் சொல்லுவான். அது எப்படி? நான் அங்கே ப்ரப்போஸ் பண்ணி அவன் வேணான்னு சொல்லுவானா? அவன் சொல்லி தான் ஆகணும். அது இல்லாமல் அவன் கண்ணிலே தெரியும் ஜின்னை, எங்கள் 2 பேர் மேலேயும் அவன் எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு. அதெல்லாம் அப்படி தான். என் பசங்க எப்போ இவ்வளோ பெரிய பசங்களானாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் அப்படி தான். உண்மையான ஒரு லவ்வை பார்த்துட்டா பெரிய பையன் ஆகிடுவோம். சரி சரி, உட்காருங்க, சாப்பிட்டு போவீங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நான் காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கிட்டே எனக்கு வேண்டாம்டா. இல்லை சின்ன, நானும் காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன். டேய், ஒன்றுவேன் பார்த்துக்கோ. உங்கள் எல்லாருக்காகவும் தான் சமைச்சு வச்சுருக்கேன். காலையில் என்னென்னா சாப்பிடாம செய்யாமல் அவன் ஆஃபீஸ் போயிட்டான்டா. அதே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஓ ஆமாம்ல, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே வேறு. அதுக்குள்ளே வாயான்னா போயிட்டான். டேய், நீ வேற சும்மாறா. அவன் ஒரு விஷ் பண்ணலாம் கூட பரவாயில்லடா. இன்றைக்கி தான் எங்கள் ப்ரப்போசல் ஆனிவர்சரி வேறு. அது கூட அவன் விஷ் பண்ணல தெரியுமா? அவன் மேலே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். சின்ன கடுப்பு. ஆஹா, என்ன கோவப்பட்டாதான் ரூமில் என்னென்ன சவுண்டு வருன்னு எனக்கும் தெரியுமே. சீ, ஏன்னா அப்படி பேசிகிட்டு இருக்கேன்? அதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. ஆஹா, ஆமாம்மா, ரொம்ப தப்பி நான் பேசலை. டேய், சின்ன பசங்க மாதிரி பேசுங்கடா. இதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த சவுண்டெல்லாம் கேட்டால் காதை பற்றிக்கணும்டா. அப்போ உங்களுக்கு கேட்டிருக்குல்ல சுகா? ஆமாம்மா, கேட்காம இருக்குமா? இவனுங்க மூஞ்செல்லாம் எப்படி தான் மொழிப்பண்ணே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜின்னா அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போ ஒரு கேரக்டர். ஜின்னா எப்படி இருக்கீங்க? சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சான்? என்ன நான் வரத்துக்கு முன்னே இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டீங்க. எப்படி இருக்கீங்க? என்ன இன்னும் வரலையே ஆளுன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. ஆமாம்மா, எங்கடா காணுன்னு பார்த்தேன். ஏன் வருங்கால அண்ணிங்க. இப்படி கிண்டல் பண்ணாத. இங்கே பாருட்டே, நீ ரொம்ப என்ன கிண்டல் பண்ணிகிட்ருக்க. எப்படா வந்த? எப்போ வந்தேண்ணா? இப்போ தானே வந்தேன். ஏன் உன் கண்ணுக்கு தெரியலையே என்ன? என் அண்ணனை மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கே. ஆஹா, சுகா, என்ன எல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகிற மாதிரியே பேசுவேன்? பேசு. டெய், வாய முட்றா. சும்மா எங்கே பேசணுமோ அங்கே பேசணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை முட்டிரி. ஆஹா, சரி சரி சரிங்க சின்ன, இவங்கெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்கீங்க? என்ன என்னாச்சு? ஏன் சின்ன அப்படி நின்றுட்டுருக்காரு? அது ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது தெரியுமா? என்ன பார்த்து உங்களுக்கு ஏன் பொறாமையாக இருக்குது? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அழகில் கூட என்னை விட நீங்கள் ரொம்ப அழகு தெரியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வேர்ல்டே எனக்கு தெரிஞ்சு உன் அளவுக்கு அழகு யாரும் இல்லை. ஏன் என் சின்னங்க உனக்கு எடுத்து தான் தெரியும்ல. ஆமாம், நீ மட்டும்தான் சொல்லணும் நான் ரொம்ப அழகுன்னு. ஆமாடா, நான் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உன் லவ்வரி, புரியுதுல்ல? வருங்கால புரிச்சனாக போகிறவன்.
ஆஹா, அதெல்லாம் ஆகிற அன்னைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நகரு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்ணும். அதுவும் ஜின்னையும் கையில் செஞ்சதை சாப்பிட்றதுக்கே நான் ஓடி வந்தேன் தெரியுமா? ம். ஆஹா, சரி சரி, எல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க, பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புங்க. சரி ஜின்னை, நான் சாப்பிட்டேன், நான் காலேஜுக்கு கிளம்புறேன். சரி பாய். நானும் போயிட்டு வரேன் ஜின்னை. சரிடா, 2 பேரும் பார்த்து போங்க. பட் ஈவினிங் ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. என்ன கூட்டிகிட்டு வந்துடணும்? யாரை கூட்டிகிட்டு வரணும்? ஜின்னைங்க என்கிட்ட எதுவுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை ஜெயோ, அவனுங்க 2 பேரும் யாரையோ லவ் பண்ணுறானுங்களாம், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, அதுக்காக போகிறானுங்க. அதை ஓகே ஆனால் வீட்டுக்கு கூட்டுவாங்கடான்னு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது நீ போயிட்டு வா, உனக்கு நல்லா ஈவினிங் தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக நீ வரணும். அது எப்படி? அதான் டின்னர்னு சொல்லிட்டீங்கல்ல, அதில் நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஏய் சுகா அண்ணா. ஏய் என்னடா 2 பேருக்கும் வேணும்? ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். ஐயோ, இவனுங்களே காட்டி வித்துருவானுங்க போலியே. ஆமாம், எதுக்கு ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஆமாம் சுகா, கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள். நீ கண்டிப்பாக நீ என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும், இதுவும் சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஐயோ, காட்டி கொடுத்துடாதீங்க ஜின்னை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தாவே அவன் கண்டுபிடிச்சிருவான் போல். அவன் கண்டுபிடிக்கிறது அங்கே பாரு அவன் மூஞ்ச. ஏய் என்னாச்சு? ஏன் எல்லாம் மாற்றி மாற்றி குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அதுவும் என்கிட்ட ஏதாவது சொல்கிறீங்களா? நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட என்னென்னு சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெயோ, நீ இப்போது சுகா கூட ஆஃபீஸ் கிளம்பு. ஈவினிங் வரும்போது நான் திரும்ப கங்க்ராட்ஸ் சொல்லுவேன், அந்த கங்க்ராட்ஸுக்கான மீனிங் உனக்கு புரியும், ஓகேவா? கிளம்பு. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. சரி சுகா வா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு. டைமுக்கு போல் ஆரம்பம், அவ்வளோதான். நம்ம 2 பேரையும் திட்டியே சாவடிச்சிருவார். சீக்கிரம் எழுந்துவா. ஓ ஆமாம், டைம் வேறு ஆயிடுச்சு. சரி ஜின்னை, நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டில் இருங்க, நாங்கள் கிளம்புறோம். பாய். பாய் ஜின்னை. பாய், பார்த்து போங்க. இப்போது அப்படியே இந்த பக்கம் காலேஜில் தான் காட்டுறாங்க. ஜேகேவும் டேவும் மாசாக காரை போய் நிறுத்திட்டு அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக அந்த கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்குனது தான் அவ்வளோதான். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஆச்சே, பசங்க வேறு சும்மாவே ஹேண்ட்ஸுமே, காலேஜ் ஃபுல்லும் ஃபேமஸான பசங்க வேறு. அப்படியே கார்லேருந்து இறங்குனதுமே சும்மா கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு அவங்கள சுற்றி நின்று அவ்வளோ பொக்கே, அவ்வளோ சாக்லேட்ஸு, அவ்வளோ வேலண்டைன்ஸ் ப்ரப்போசல்னு சொல்லி ஜேகேக்கும் டேக்கும் அவ்வளோ ப்ரப்போசல் வருது. பட் 2 பேருக்கும் அது வாங்கணும்னு சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க 2 பேர் கண்ணுமே ஒரு பர்சனுக்கு தான் தேடிட்டுருக்கு. எங்கே இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் தேடிட்டுருக்கு. பட் எங்கேயுமே கிடையாது. இப்போது ஓகே எங்களுக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் நகருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகேவோ டேவோ அப்படியே அந்த காலேஜ் ஃபுல்லாக தேடிட்டுருக்காங்க. அப்போது அந்த காலேஜோட கார்னரில் ஒரு சின்ன பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்ருப்பார். இப்போது 2 பேரும் ஒரு ஹேண்டை பின்னால் மறைச்ச மாதிரி அப்படியே ஜிம்மன் கிட்ட தான் போய் நிற்கிறாரு. ஜிம்மனும் என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் நிமிர்ந்து பார்க்குறாரு. ஏய் கொட்டச்சி, ஹே லட்டு, என்ன எதுக்கு இப்போ 2 பேரும் என்ன தேடி இங்கே வந்திருக்கீங்க? அதான் உங்களுக்கு அவ்வளோ ப்ரப்போசல், அவ்வளோ லவ் லெட்டர்ஸ் வளைஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க யாரையும் பிடிக்கலையா? இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? ஏய் அதை விரா, எனக்கு இல்லை எங்களுக்கு எவ்வளோ ப்ரப்போசல் வரட்டும், எத்தனை லவ் லெட்டர்ஸ் வரட்டும், பட் எங்கள் மனசு எங்கள் கண் உன்னை மட்டும்தான்டா தேடிட்டு இருந்துச்சு. ஆமாம், உன்னை மட்டும்தான் தேடிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் சின்ன வயசுலேருந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி செய்வோம். ஆனால் இப்படி ஒரே மாதிரி ஒருத்தனே பிடிக்குமா நானே இப்படி நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் பிடிச்சிருக்கே. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எதுவும் பேசாத, பேச வேண்டியது இப்போது நாங்கள் தான். என்ன பேசணுமோ அதை பேசி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் உன் ஆன்சரை மட்டும் நீ சொல்லு. நீ எதுவுமே பேசக்கூடாது. ஏ லட்டு, என்ன உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமே. குட்டச்சி, என்ன பிடிக்குமா? உங்களையும் பிடிக்குமே. எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அது அப்போ ஏன் இன்னைக்கு நீ எங்களுக்கு சாக்லேட்டு ஃப்ளவர் எதுவுமே தரல? அது எப்படி? ஒரு பர்சன்
2 பேருக்கு சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாம் தருவாங்க. அது ஒருத்தருக்கு தானே தரணும். ஒருத்தருக்கு தரதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால தான் யாருக்குமே கொடுக்கல. அப்படி தான், ஒருத்தருக்கு தானே தரணும். கரெக்ட் இல்லை ஜெகி? கரெக்டு தான்டா, ஒருத்தருக்கு தானே கொடுக்கணும். அப்போது நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு கொடுக்கலாம்ல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அப்படியே ஜெகே கையிலேருந்து ஒரு புக்கை எடுத்து நீட்டுறான். சிம்மன் அப்படியே கையிலேருந்து ஒரு ரிங் எடுத்து நீட்டான். அதில் 2 ரிங்குரி அப்படியே நீட்டிட்டு, ஏய் லட்டு, ஏய் கொட்டுச்சு, ஐய் போத் ஆஃப் லவ் யூடி. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் 2 பேரும் உன்னை லவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம், உன்னை காதலிக்கிறோன்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மையாவா? நிச்சயமாவா? 2 பேருமேவா? ஏய் புரியுதாடா லட்டு, 2 பேரும் தான். இதை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? ஏன் லட்டு, மற்றவன் எப்படி பார்த்தா எனக்கு என்னடி? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அவன் எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் என் வீட்டில் பேசி சமாளிச்சுப்பேன். என் பொண்டாட்டியா இல்லை எங்கள் பொண்டாட்டியா, எங்கள் லவ்வரா, எங்கள் கூட இருக்க உனக்கு சம்மதமா? என்ன சொல்கிறது? எனக்கு உண்மையாகவே உங்கள் 2 பேரையுமே பிடிக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும் டி விட்டுச்சு, எங்கள் 2 பேருக்கும் உன்னையும் ரொம்ப பிடிக்குமே. ஐ லவ் யூ, நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அவங்க ப்ரப்போசல் முடிஞ்சு இந்த பக்கம் போனால் சுகா தான் அப்படியே ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்காரு. அவன் ஓகே சொல்லுவானா இல்லையே சொல்ல மாட்டானான்னு தெரியலையே. இன்னைக்கு பண்ணாமா பண்ணாமல் இருந்தா ஐயோ ப்ரப்போசல் ஆயிடுச்சு, எல்லா சுகா அப்படி பண்ணிகிட்ருக்க, அதனால் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சுகா ஜெயப்பா ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே சுகா, இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எங்கே பாரு யாருமே இல்லை. அது இருக்கட்டும்டா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஏன்ட்டு என்ன பேசணும்? அதான் பேசணும்னு சொல்கிறல, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. ஓ சுகா, ஆஃபீஸில் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன சும்மா பேசிகிட்டு இருக்கேன், கிளம்ப நம்ம போகலாம். ஏய் ஒரு நிமிஷம் இருடா, நானே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். ஐயோ சுகா என்ன பண்ணிகிட்ருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வாட்டர் பைக்குள்ளேருந்தையும் ஃபுல்லாக வாட்டர் வந்துட்டுருக்கு. அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த வாட்டர்லேருந்து நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் வருது. அப்படியே நிறைய குழந்தைங்க அவங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஜெயோ பச்சை கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அது அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லா குழந்தைங்களும் ஓடி வந்து ஜெயோ கிட்ட அவரோட கையில் அந்த ஃப்ளவரை கொடுக்குறாங்க. ஜெயோ மெயின் மறந்து அப்படியே அந்த குழந்தைங்களெல்லாம் கொஞ்சிக்கிட்டே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்காரு. அப்போது அப்படியே எல்லோரும் லைனாக அந்த குழந்தைங்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இருக்குது. அங்கே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கையில் ஒரு ரிங் பாக்ஸோட சிவா தயங்கிட்டே வந்து ஜெயோ முன்னாடி நிற்கிறாரு. ஜெயோ கை நிறைய ஃப்ளவர்ஸோட அப்படியே ஒரு மாதிரி சுகாயே பார்த்துட்ருக்காரு. சுகா எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. சுகா, இங்கே என்ன நடக்குது? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா. சுகா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான். அப்படியே சுகா நீண்டன் போட்டு அந்த ரிங்கை நீட்டிட்டு, எவ்வளோ நாள் 5 இயர்ஸா என்னோடய பாய் ஃப்ரெண்டா, என் லவ்வரா, என் கூட எவ்வளோ துன்பம் எல்லாத்துலேயும் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. அதுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. சுகா இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். நீ ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இனிமே ஒரு லவ்வரா நீ எனக்கு வேண்டாம். சுகா என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ப்ளீஸ்டா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. சரி சொல்லு. என் ஒய்ஃபா என் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம்னு எல்லாத்துலேயும் லைஃப் லாங் என் கூட பயணிக்க நேரடியா. சுகா, will you marry me ஜோ? சுகா என்ன சொல்ற? எஸ், will you marry me? சுகா, எஸ், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
இதை இப்போ தான் கேட்பியா? நான் இதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து தெரியுமா? உண்மையாவாடா? ஏய், இதை சொன்னா நீ ஒத்துப்பியோ ஒத்துக்க மாட்டியோ நீ பயந்துட்டே இருந்த தெரியுமா? எப்படிடா உன் கூட லைஃப் லாங் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ எனக்கு அவ்வளோ ஆசை. அது எப்படி நான் ஒத்துக்காமல் இருப்பேன்? நீ எப்படி நினச்சேன்? இதுவே லேட்டு தெரியுமா? சாரிடா, நான் லைட்டாக ப்ரப்போஸ் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி அவர் கையில் ரிங்கை போட்டு விட்டு அப்படியே டைட்டாக ஜெயோ பேக் பண்ணிக்கிறாரு. எப்படியே ஈவினிங்காக ஆகுது. இந்த பக்கம் ஜென் அப்படியே டைனிங் டேபிளில் ஒரு சின்ன ரிங் பாக்ஸ் மாதிரி கையில் யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. அவங்க ஜெயோ சுகா அவங்க உள்ளே வராங்க. ஜின்னை, எதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்கீங்க? ஜின்னை, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? தயவு செஞ்சு இப்போதைக்கு யாரும் என்கிட்ட பேசாதீங்க. உன் அண்ணன் வரட்டும். உன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு உன் அண்ணனுக்கு இருக்குது. ஜின்னை, நீங்கள் இப்படி பேச மாட்டீங்களே, என்னாச்சு? சுகா ப்ளீஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு உன் அண்ணன் வர வரையும் என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் கேட்காத, எதுவும் பேசாத, ப்ளீஸ் சைலண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஜேஓபியும் ஷிகாவையும் உட்கார சொல்லிடுறாங்க. அவங்க ஒரு மாதிரி குழப்பத்தோடு போய் உட்காடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே, டே, ஜிம்மன் 3 பேரும் ஜிம்மனை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. ஏய், நான் எப்படிடா இன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க, நான் எப்படி உள்ளே வருது? நானும் வரல. இன்னைக்கு என்ன நினைப்பாங்க? அதுவும் உங்கள் வீட்டோட 2 பசங்களை ஒருத்தன் நான் லவ் பண்ணா என்ன நினைப்பாங்க? நானும் வர மாட்டேன். ஏய், அதான் நான் சொன்னல மாட்டியே அஞ்சில் என்கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன், நீ வா, ஒன்றும் பயப்படாத. ஏய் ஆமாடி லட்டு, நாங்களாம் பேசிட்டோம். உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஓகே சொல்லிட்டேனா வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிகிட்டு வர சொன்னதே அவர் தான். எதுக்கும் பயப்படாமல் வா. அதுவும் என் சின்ன இங்கே பார்த்தா விட்டவே மாட்டேன். அப்புறம் அவ்வளோ அழகி, அப்புறம் செம்ம க்யூட்டு, செம்ம கன்னிங்கு. ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு அம்மா மாதிரி. நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போது சின்ன எங்கள் அத்தையும் மாதிரி தான் செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. இங்கே ஜெயப்பு சுகாவும் எதுவுமே புரியாமல் சோஃபாவில் உட்காந்து அவங்களே பார்த்துட்ருக்காங்க. இவங்க 3 பேர் உள்ளே வந்து ஜேகே, சின்ன பார்த்தீங்களா, அவன் எங்களுக்கு ஓகே சொல்லிட்டான், நீங்கள் சொன்ன மாதிரி டின்னருக்கு கூட்டின்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல சின்ன என்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் வரல. அப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. யுகா, என்னாச்சு? டேய் எங்களுக்கே தெரிலடா என்னாச்சுன்னு. வந்ததுலேருந்து அவ்வளோ கோபமாக உட்காந்துட்ருக்காரு. என் சின்ன இவ்வளோ கோபமாக இருந்து நான் பார்த்ததே இல்லையே, எங்களுக்கே தெரியலடா. கிட்ட போய் பேசினா யாரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆரம்பம் வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன்ட்டாரு. ஜின்னை, இங்கே பாரு ஜேகே, ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் பேசாத, நான் செம்ம கோபத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு போயிடு. நான் உன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன். ஜின்னை, அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அவனை பற்றி தெரியும்ல, அவன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பானே, அவன் எதுவும் தப்பெல்லாம் பண்ணிட மாட்டான். ஜின்னை, நீங்கள் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. ஜேகே, எங்கள் டைம் சரியில்லை போல், நான் வேணா இன்னொரு நாள் வரவா? ஏய், நான் இப்போ ஒன்று போக சொன்னேனா, இங்கே இரு. இங்கே பாரு ஜேகே, அவன் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. அவனும் இந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஆக போகிறாங்கன்னு இருக்கட்டும். உன் அண்ணன் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கும். ஏய், என்னடா நடிக்குது? அவர் இவ்வளோ கோமாலாம் இருக்கவே மாட்டாரே, என்னாச்சு? ஏய், எனக்கே தெரியலடா. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக யாரும் வந்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்குள்ளே ஆரம்புள்ள நுழையிறாரு. அவர் வந்ததும் எல்லாரோட கண்ணுமே ஆரம் மேலே தான் இருக்கு. அவன் ஜின் அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காரு. ஜின் அவ்வளோ கோவமாக இருந்தால் ஆரமே பார்த்துருக்க மாட்டார். ஆமாம், என்ன நடக்குறீங்க? அவன் ஏன் அங்கே அவ்வளோ கோவமாக இருக்கான்? நீங்கள்லாம் என் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் டின்னர் எதுவும் இல்லையா? யாரும் எதுவும் சாப்பிட்லையா? இதுக்கெல்லாம் இப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க? என் வீடா அது? டீ ஆரன், என்னடா பண்ணி தூண்டிச்சேன்? சின்ன இவ்வளோ கோவமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் பண்ணுனா? ஹேய் சுகா, நான் எதுவுமே பண்ணலையே. ஐயோ, நீ எதுவுமே பண்ணாமே அவர் இவ்வளோ கோவமாக, நீ என்ன பண்ணேன்னு தெரியல, உனக்கே தெரியாமல் ஏதாச்சும் பண்ணிட்டியா? அவர் செம்ம கோவத்தில் இருக்காரு. ஐயோ, நான் எதுவுமே பண்ணலடா. என்னடா அப்படி எல்லாரும் சும்மா என்ன வந்து திட்டிச்சிருக்கீங்க? வரமாட்டா, என்ன பண்ணீங்க? என் அண்ணன் இவ்வளோ கோவமாக இருக்காரு. பாருங்க, என் சின்ன இவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுனீங்களா? ஏய் ஜங்கு, நான் அந்த மாதிரி எதுவுமே பேசிக்கிறேன். நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேயே வரேன். அப்போ கால் பண்ணி ஏதாவது திட்டினீங்களா? எனக்கு ஒரு வேலண்டைன்ஸ் டே, அதுவும் காலையிலே உங்கள் ப்ரப்போசல் டேன்னு வேறு சொன்னாங்க, ஒரு விஷ் பண்ணிங்களா? அதனால தான் அவர் இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் டேய், அவன் நான் ப்ரப்போஸ் பண்ணேன், இது
ப்ரப்போசல் டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் இதுக்கெல்லாம் இவ்வளோ கோவமாக இருக்க மாட்டான். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் சைலண்ட்டாக இங்கே நில்லுங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். ஆக்சுவலாக ஆமாம், இது யார் நியூ வருகிறது? இதுவா? இது எங்கள் ஃப்ரெண்டு. இது ஃப்ரெண்டா? ஐயோ, இது நிஜம்னா என்கிட்ட கேளு, அவன் யாருன்னு சொல்லுவான். என்னமோ சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஜென், ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? பாரு, உங்களை செம்ம கடுப்பில் இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி நிலை. டேய், நான் எதுவுமே வரலடா. இன்னைக்கு நம்ம போசல் ஆனிவர்சரி. சரி, நான் மறந்துட்டேன்டா, நான் விஷ் பண்ணல தான். அதுக்கு எவ்வளோ கோவமாக இருப்பியாடா? இவ்வளோ கோவமெல்லாம் இருக்காதுடா. டேய், நான் அதுக்கு கோவமாக இல்லை, நான் இதுக்கு கோவமாக இருக்கேன்னு உனக்கு தயவு செஞ்சு தெரியாது. தயவு செஞ்சு இப்படி உட்காரு, நான் உங்ககிட்ட பேசணும். டேய், பேசலாம்டா, பொறுமையாக பேசலாம். நம்ம ரூமுக்கு போயிடலாமே. ரூமுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பேசலாம். ரூமுக்கு போய் என்ன 4 அடி கூட அடிச்சுக்கிறா. இப்படி இவ்வளோ கோவமாக இருக்காத. நீ இவ்வளோ கோவமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. என்னடா ஆச்சு? இல்லை, நான் இங்கே தான் பேசணும். ரூமுக்கெல்லாம் நான் வர மாட்டேன். இங்கே தானே எல்லோரும் இருக்காங்க. நான் எல்லோரும் முன்னாடி தான் பேசணும். எல்லோரும் இங்கே வாங்க. ஆரம், என் பக்கத்தில் வந்து உட்காந்து போல. டேய், என்னடா ஆச்சு? ஏன்னா அப்படி இவ்வளோ கோவமாக இருக்க? ப்ளீஸ்டா, இவ்வளோ கோவமாலாம் இருக்காத. எதுவும் பேசாத. நீ தயவு செஞ்சு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோல. எங்கெல்லாம் இப்படி வந்து உட்காருங்க. என்னாச்சுன்னு தெரியல. இவங்களுக்குள்ள மேரேஜ் ஆனதுலேருந்து இப்படி சண்டை வந்ததே இல்லைடா. என்னடா ஆயிருக்கும் எனக்கே தெரியலையே. இருடா அடிக்கி வரட்டும். இங்கே எவ்வளோ பெரிய கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கேருந்து வந்து உட்காராங்க. ஜிம்மன் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவங்க 2 பேருக்கு நடுவே உட்காந்துருக்காரு. ஜெயஹோப் அவர் இவ்வளோ கோவமாக சின்ன பார்த்ததே இல்லை. இந்த 5 இயர்ஸில் அவர் சுகாவை பிடிச்சிட்டு, சுகா இன்னைக்கு என்னாச்சு? அவர் இப்படி இருக்கவே மாட்டார். ஒன்று தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பார் தெரியுமா? பாவம் சென்னை. டேய், என் அண்ணனுக்கே தெரியலடி அவன் என்ன பண்ணான்னு. இருறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போது அவ்வளோ கோவமா ஜென் பக்கத்தில் இருந்த அந்த ரிங் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு. அதை எடுத்து அப்படியே ஆரம் கையில் கொடுக்குறாரு. டேய், என்னடா அது? என்ன எதுன்னு சொன்னால் தான் வாங்குவியா? புடி. டேய், என்னது? ஓ, நம்ம ப்ரப்போசல் ஆனிவர்சரிக்கு கிஃப்டாக எனக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ண. செம்ம கடுப்பில் இருக்கேன். என்னை இப்படி பண்ணிட்டல நீ. டேய், அப்படி என்ன பண்ண? ஐயோ, ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ண ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஈகராக இருக்காங்க. ஆரம் அப்படியே அந்த பாக்ஸை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாரு. யாருக்குமே தெரியல அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. ஆரம்புக்கு மட்டும்தான் தெரியுது. அப்படியே ஆரம் அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி அப்படியே நிமிந்து ஜின்னை பார்க்குறாரு. ஆரம் கண்ணெல்லாம் அப்படி கலங்கிருக்கு. ஜின்னு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிச்சாரு. உண்மையாவாடா? உண்மையாவா? நிஜமாவா? ஆமாம், உண்மையாதான், நிஜமாதான். உண்மையாவாடா? என்னால் நம்பவே முடியலடா. நம்பிதான் ஆகணும். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஆரம்பம் ஸ்டில் அப்படியே அழுதுட்டு இருக்காரு. ஜின் கண்ணுலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஆரம், என்னடா ஆச்சு? இதுக்கிட்ட அப்படியே அழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ அழுதிட்டு இருக்காங்க. ஆரம், என்னன்னு சொல்லிட்டா? என்னடா ஆச்சு? தயவு செஞ்சு யார் எதுவும் கொஞ்ச நேரத்துக்கு கேட்காதீங்கடா. நான் என் ஒய்ஃபை டைட்டாக கட்டி பிடிச்சிங்க அப்படின்னு நிறைய லவ் யூடா. லவ் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ப்ரொப்போசல் டே மட்டும் இல்லை, இந்த வேலண்டைன்ஸ் டே வேலை நான் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட்டை நீ கொடுத்துருக்கேன். லவ் யூ. டேய், பசங்க இருக்காங்க, போதும் விடு. இப்படியெல்லாம் பண்ணாத வெளியே நீ சொல்லிடுறீங்களா? அது இப்போல்லாம் என் கணக்கு யாரும் தெரில. என் கணக்கு நீ மட்டும் தாடா திடீர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் அடித்துட்டே இருக்காரு. சி, என்னடா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. திரும்பவும் சின்ன ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். ஏய், இப்படி டைட்டாலாம் ஹக் பண்ணக்கூடாது. ஹக் பண்ண உன் பையனுக்கு ஏதாச்சும் ஆகிடும்டா. ஓ ஆமாம்ல, நான் தள்ளி நின்றுக்கிறேன். இவ்வளோ டைட்டாலாம் இல்லை, நான் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொன்ன? உண்மையாவா? ஏய், என்னடா சொன்னா எனக்கு புரியல. அதுதான் அது வந்து ஆரம் அப்பா வாங்க போகிறோம், நீங்களாம் சித்தப்பா வாங்க போறீங்கடா. உண்மையாவா? ஜெனேக்கு உண்மையாவா? ஏய், உண்மையாதான் அந்த அப்படின்னு சொல்ல அப்படி எல்லாரும் வந்து டைட்டாக அவ்வளோ டைட்டாக வந்து எங்கள் ஹக் பண்ணிக்கிறாங்க.
அவ்வளோ ஹாப்பியாக 7 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அந்த சீன்ஸை வந்து ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார் ஐஸ்லேயுமே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஜெய்கெலாம் எங்கள் பாருங்க ஜினா, எனக்கு வந்து பொண்ணு தான் வேணும், நீங்கள் கண்டிப்பாக ஒன்று தான் பெற்றுக்கணும். இல்லை ஜினா, எனக்கு பையன் தான் வேணும், நான் பையன் கூட தான் விளாடணும். டேய் எனக்கு ரெண்டுமே வேணும், எனக்கு பொண்ணு பையன் ரெண்டுமே வேணும்னு சொல்லுவாங்க திங்கிருக்கான். டேய் சும்மா இருக்கிறா, நீங்களாம் வெக்கப்பட வைக்காதீங்க. அரை எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்று மாதிரி ஒரு பையன் தான் வேணும். எனக்கு என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும். இருந்தாலும் எது இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு புள்ள பிறக்க போதே, நான் அப்பாவாக போகிறேனே. ஐயோ இதுக்கு நல்லா காரணம் என் பொண்டாட்டி தான். டேய் அதுக்கு இன்னொரு காரணமும் நீ தாண்டா அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நிறைய நாய்ஸஸ் இருந்தால் மன்னிச்சிடுறேன். இந்த ஒன் ஷாட்டை இன்றைக்கி நான் போட்டே ஆகணுன்னு தான், எவ்வளோ நாய்ஸஸ் பின்னாடி இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் இன்றைக்கி இந்த ஒன் ஷாட்டை போடுவேண்டா அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி பேசியாவது நான் இதை முடிச்சிட்டேன். இது கொஞ்சம் நடுவில் திக்கி இருந்திருக்கும், எனக்கு மன்னிச்சிடுங்க. ஆனால் இங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. அதனால தான் நான் வந்து இந்த ரெக்கார்டு பேசும்போது ஒரு மாதிரி திக்கி பேசிட்டேன். அடுத்த டைம் வந்து இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சைலண்ட்டாக அதிக பேஸில் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதனால தான். ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. நான் கமெண்ட் பாக்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். பாய் டா செல்ல குட்டீஸ்.